ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் சத்தியகிரிநாதர், பரங்குன்றநாதர், பரங்கிரிநாதர் என்றும் உற்சவர் சோமாஸ்கந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் ஆவுடை நாயகி. கோவிலின் தலவிருட்சம் கல்லக்தி. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கை உட்பட 11 தீர்த்தங்கள். ஆகமம் மற்றும் பூஜை காமிகம். காரணம்: கோவிலின் புராண பெயர் தென்பரங்குன்றம். இத்தல விநாயகர் கற்பக விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. அம்பாள் ஆவுடை நாயகி தனிச்சந்நிதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறாள். கொடிமரத்தின் அருகே மலையை நோக்கி அதன் அளவிற்கேற்ப பெரிய நந்தி இருக்கிறது. இதற்கு அருகிலேயே 3 மயில் வாகனங்களும் உள்ளது. மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் தன் மனைவி காலக்கண்டியுடன் இருக்கிறார். மகா மண்டபத்தில் நடராஜர், சுற்றிலும் ரிஷிகளுடன் பார்வதியின் அம்சத்தில் அன்னபூரணி, சிவசூரியன், சந்திரன் ஆகியோர் இருக்கின்றனர். குடவரைக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்கங்கள் அம்பாளுடன் திருமண கோலத்தில் இருக்கிறது. அருகில் கார்த்திகை முருகன் வள்ளி தெய்வானுடன் இருக்கிறார். அவருக்கு அருகில் கருடாழ்வார் நின்ற கோலத்தில் இருப்பது விசேஷ தரிசனம். இக்கோவிலுக்கென மொத்தம் 11 தீர்த்தங்கள் இருக்கின்றன. தோல் வியாதிகள் உள்ளவர்கள் லக்ஷ்மி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக் கொள்கின்றனர். இக்கோவில் குடவரையாக அமைந்திருப்பதால் மலையே விமானமாக கருதப்படுகிறது. எனவே கருவறைக்கு மேலே தனி விமானம் இல்லை. பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென்பரங்குன்றம் குடவரை கோவிலே பிரதானமாக இருந்திருக்கிறது. இக்கோவில் சேதமடைந்ததால் கோவிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர். எனவே திரும்பிய பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் திருப்பரங்குன்றம் என மருவியது. அருணகிரியார் திருப்புகழில் தேவர் பணித்தெழு தென்பரங்குன்றுரை பெருமாளை என்று பாடியிருக்கிறார். இந்த கோவிலில் சிவன் என்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி உள்ளார். இவருக்கு பின்புறத்தில் நந்தி நின்ற நிலையில் உள்ளது. அம்பிகை இல்லை. அருகில் சுப்பிரமணியர் வள்ளி தேவானையுடன் தெற்கு திசை நோக்கி நின்றிருக்கிறார். ஆனால் மயில் வாகனம் இல்லை. அவருக்கு வலப்புறத்தில் நடராஜர் அருள் புரிகிறார். இவரது வலது மேற்பகுதியில் பஞ்சமுக விநாயகர், இடது மேற்புறம் முருகன் இருவரும் இருக்கின்றனர். பஞ்சமுக விநாயகரை சுற்றிலும் மேலும் 8 விநாயகர்கள் இருக்கின்றனர். எண் திசைகளை குறிக்கும் விதமாக இந்த விநாயகர்கள் இருப்பதாக சொல்கின்றனர். இக்கோவில் தொல்பொருள் ஆய்வுத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சிவாலயங்களில் விநாயகர், முருகன், துர்கை, பெருமாள் ஆகியோர் பிரதான தெய்வங்களாக இருப்பர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் சத்தியகிரீஸ்வரர் அதாவது சிவன், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்கை அம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டியே அருளுகின்றனர். இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், மகிஷாசுரன் எனும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தான். அவனை அழிக்க அம்பாள் நவநாயகிகளாக வடிவம் எடுத்து 9 நாட்கள் அவனுடன் போரிட்டாள். 9ஆம் நாளில் அவள் துர்கை அம்மனாக மாறி அவனை வதம் செய்தாள். இதனால் அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. தோஷம் நீங்க சிவனை வணங்கினாள். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தான் இத்தலத்தில் மலையின் வடிவில் இருப்பதாகவும் இங்கு தன்னை வணங்கி வர சாபம் நீங்க பெறும் என்றார். அதன்படி துர்கை அம்மன் இங்கு வந்து லிங்க வடிவ மலையாக இருக்கும் சிவனை தவம் செய்து வணங்கினாள். மேலும் மலையிலேயே ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து பூஜித்தாள். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தோஷத்தை போக்கி அருளினார். பரம்பொருளாகிய சிவன் குன்று வடிவில் அருள்வதால் சுவாமி பரங்குன்றநாதர் என்றும் தலம் பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், திருமண புத்திர தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பான பலனை தரும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இக்கோவிலில் அதிக அளவில் அன்னதானம் செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: ஆனி பௌர்ணமியில் சிவனுக்கு முக்கணிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. திருக்கார்த்திகை மற்றும் மார்கழி திருவாதிரை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது 3வது தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று சத்தியகிரீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.